ஜென் ஒரு தத்துவம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த ஜென் குருவிடம் 4 மாணவர்கள் பயிற்சி பெற்று வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் 7 நாள் மௌனம் கடைபிடிப்பதென தீர்மானித்தார்கள். முதல் 2 நாளும் மௌனமாகவே போயிற்று. 3ஆம் நாள் இரவு தூங்கப் போயினர். விளக்குகள் அணைக்கப்படவில்லை. யாராவது விளக்கை அணையுங்களேன் என்றான் முதலாமவன். அவன் இப்படி சொன்னதால் அவனின் மௌனம் கலைந்தது. நாம் மௌனம் காக்கிறோம், பேசக்கூடாது என்றான் 2ஆம் அவன். அவன் இவ்வாறு சொன்னதால் அவன் மௌனமும் கலைந்தது. நீ என்ன செய்கிறாய், நீயும் பேசுகிறாயே என்றான் 3ஆம் அவன். இப்பொழுது இவன் மௌனமும் கலைந்தது. நான் ஒருத்தன்தான் இன்னும் பேசவில்லை என்றான் 4ஆம் அவன். அதன் காரணமாய் அவன் மௌனமும் கலைந்தது. இதில் இருக்கும் நகைச்சுவையை மீறி இருக்கும் நீதி ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். விளக்கு எரிவதைக் கண்ட முதலாம் அவன் தானே எழுந்து சென்று விளக்கை அணைத்திருந்தால் அவன் மட்டுமல்ல, மற்ற 4வரும் கூட பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் துரதிருஷ்டமான விஷயம் என்னவென்றால் 4வது ஆள் வரை யாருமே சென்று விளக்கை அணைக்கவில்லை. சில நிமிடங்களில் செய்து முடிக்கக்கூடிய வேலையை செய்யாமல் இருப்பதற்கு 15 நிமிடங்களுக்கு மேலாக விளக்கம் தருவது இப்பொழுது சில மனிதர்களிடம் இருக்கின்ற இயல்பாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கு நாம் காரணம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் செய்யாமல் இருக்க தேவையான காரணங்களை சிரமப்பட்டு நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்.